அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒன் டே ஃபுல்லாக மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எப்படி டே போணுச்சு அப்படிங்கிறதையும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்னதாக குட்டியாக ஒரு ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபியுமே இது கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம எல்லாருமே எந்திரிப்போம் இல்லையா? அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் நேரம் தூங்குவோம், எந்திரிப்போம். அதே மாதிரி நானுமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ஃபஜர்லாம் தொழுதுட்டு திரும்ப படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 8-8:30 மணி போல் தான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ கீழே அடுப்பில் வந்து பாலெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மாடிக்கு வந்து இந்த இலை பறிக்கிறதுக்காக தான் வந்தேன். பயங்கர வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சு. 8-8:30 மணிக்கெல்லாமே எவ்வளோ வெயில்னால் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப கொடூரமான வெயிலாக இருக்குன்னு. உங்கள் ஊரில் எல்லாமே மழை இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நவம்பர் மந்த்தே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் மழைக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த சீசன்லலாம் ரொம்ப மழை இதாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க? உங்கள் ஊரில் எல்லாம் மழை எப்படி இருக்குது? கிளைமேட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கா? எப்படி இருக்குன்னு எனக்குமே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே ஸ்பெஷலாக அன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு பொங்கல் பண்ணி வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே களைஞ்சிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு லேசாக அந்த ஈரம் காயிற வரைக்கும் வறுத்துட்டு தண்ணி வச்சு வேக விட்டுற வேண்டியதுதான். ஸ்வீட் பொங்கல் கூட ஒழுங்காக இதாக வந்துடும். ஆனால் வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா குழவா இது பண்ணி வரணும் இல்லையா? எப்போதும் இந்த மெத்தடில் தான் பண்ணுறது. இது வந்து பருப்பும் அரிசியும் இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக முழு ஜீரகம் கொஞ்சோண்டு ஒரு குட்டி ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். அண்ட் உப்பு போட்டு மூடி வேக வச்சுட்டேன். அது பாட்டுக்கு அது வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொஞ்சம் செடி இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கலான்ட்டு வீட்டில் இருக்க நம்ம எல்லாருக்குமே சரி, வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்குமே சரி, கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஒரு தனி ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? என்னடா இது எப்போ பார்த்தாலும் இங்கே நின்று சமைச்சிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு மைண்டு இதாகும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த குக்கிங் அடுப்புக்கிட்டேன்னு அது பண்ணி குக்கிங் பண்ணுற வேலையில் இருக்கும்போதே. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு நாமளே தான் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். எப்படின்னா நம்ம வந்து மைண்டை வந்து குக்கிங்கில் மட்டும் இல்லாமல் நம்ம உலகமே கிச்சன் தான் அப்படிங்கும்போது சின்ன இடமோ பெரிய இடமோ கிச்சனை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம நின்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். குக்கிங் பண்ணுறது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு குட்டி கவுண்டர் டாப் தான். அதில் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அழகுப்படுத்த முடியுமோ ஓரளவுக்கு நானுமே இது பண்ணியிருக்கேன். இந்த மணி பிளான்ட்டை நம்ம தண்ணியில் வச்சுருந்தோம் இல்லையா? ஜக்கில் தண்ணி பிடிச்சி இது வந்து இந்த மணி பிளான்ட்டோட ஒரு குட்டி இதுதான் நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இந்த பிளாக் கலர் ஜாடி இருக்கு இல்லையா? இதில் தான் நான் வந்து காரைக்கால் சந்தையில் வாங்கிட்டு வந்தது. இந்த அளவுக்கு தான் முதல்ல இந்த பிளான்ட்டே வாங்கினேன். இது நல்லா இப்போ வந்து பால்கனியில் கொடி விட்டு நல்லா பெருசாகிடுச்சு. அதில் உடஞ்ச சின்ன கிளை தான் இது. இது வந்து அதே பக்கெட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியில் வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இலை அடுத்த இலை வரவே இல்லை, க்ரீனாக அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அடுத்த இலை வரலைங்கிறதுனால இதே குட்டி ஜாடியில் வந்து மண் வச்சு இந்த பிளேட்டு வச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் வந்து நான் கிச்சனை ஓப்பன் பண்ணதோட பச்சை பசேல்னு இதை பார்க்குறதுக்கு மைண்டுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். செடி கொடியெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சனில் வச்சு இது பண்ணுங்கள். நிறைய கிச்சன் இது வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பாட்டிலில் தண்ணி வச்சு மணி பிளான்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நானுமே இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நைட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு எப்படா சமைக்கணுமேனு வரும்போது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். மைண்டில் இருக்க அந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். அதுமாதிரி இந்த புதினா குச்சியுமே வந்து நல்லா இலை வந்து இதாகி வந்துட்டுருக்கு. மண்ணில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. தண்ணியில் வந்தாலே வந்து புதினா வந்து இலை வந்து நல்லா இது பண்ண ஆரம்பிக்கணும் வைங்களேன். ஸோ இதையுமே வந்து மணி பிளான்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி புதினா ஸ்டிக் நீங்களுமே கிச்சனில் வச்சு பாருங்கள். அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப இலையுமே பறிச்சிக்கலாம். அந்தளவுக்கு அதில் இதாக இருக்கும். ஓரளவுக்கு இலைவெல்லாம் வந்து கொடி மாதிரி போகும். அதான் ஒன்று. நம்ம மண்ணில் வைக்கிறதுக்கும் தண்ணியில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ கிச்சனை வந்து இப்படி தான் இன்றைக்கி வந்து மணி பிளான்ட்டை வந்து காலையிலே மண்ணில் வச்சு தனியாக இது பண்ணி இந்த பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ உங்கள்
உங்கள் எத்தனை பேருக்கு கிச்சனில் இந்த மாதிரிலாம் வைக்கிறது பிடிக்கும், எத்தனை பேர் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். கிச்சனுக்குள்ளே நம்ம அதை பார்க்கும்போது அதை கவனிப்போம். சமையல் மட்டும் கவனிக்காமல் இதையும் கவனிப்போம் இல்லையா, அது பெரிய ரிலாக்ஸேஷனாக எனக்குமே இருக்குது. ஸோ நீங்களுமே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் நீங்கள் என்ன அது மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வைக்கலைன்னா அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ வச்சுருக்கீங்கன்னாலுமே எனக்கு சொல்லுங்கள். அண்ட் புதினா ஸ்டிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் இது மாதிரி பாட்டிலில் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு பாருங்களேன், அதுவுமே நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெய்யும் கொஞ்சம் எண்ணெயுமா சேர்ந்து ஹீட் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து கொட்டியாச்சு. சட்னி செஞ்சு அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான ஒரு வெண்பொங்கலோட சட்னியோடு சேர்த்து சூப்பராக சாப்பிட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இன்னும் ரொம்ப நாளாச்சு பொங்கல்லாம் வீட்டில் செஞ்சு. பொங்கல் தேங்காய் கஞ்சி இதெல்லாம் எப்போவுமே ஒரு ரொட்டீனாக ஒரு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வீக்லி ஒரு நாளையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெனு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மெனு கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு. வெறும் இட்லி தோசை பராசப்பம் இப்படியே போய்கிட்டு இருந்தது. இடையில இப்போ ராகி மாவு வச்சு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் செஞ்சு. அன்றைக்கி சூப்பராக அமைஞ்சும் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கடந்தது. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. எப்போவுமே ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் கவனிக்காமலே அப்படியே திறக்கிறதும் அப்படியே போகிறதும் அப்படியே போயிட்டே இருந்துட்டேன். எப்படியா இருந்தாலும் அந்த கைப்பிடியில் கொஞ்சம் அழுக்கு இதாக தான் ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கவர் இல்லாமல் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து அதுக்கான பொருள் வந்து ஆர்டர் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்பாஞ்சு அதை வச்சு எடுத்தால் கூட இதாக போகுதா என்ன தெரியல. ஆனால் இதில் ஒரு வருது ஓரளவுக்கு. ஆனால் அந்த டிஷ்யூ வந்து நம்ம ரீயூசபிள் டிஷ்யூ வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அது கொஞ்சமாக இருந்தது, அதுவுமே நான் ஆர்டர் போட்டது வரல. சரி அதுக்கெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் இது பண்ணலான்டா. எனக்கு அந்த டிஷ்யூ வச்சு துடைக்கிறது தான் கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பாஞ்சில் அந்தளவுக்கு வருதாண்டு நல்லா க்ளீன் பண்ணுது தான். இருந்தாலும் அதை இஷ்டத்துக்கு நம்ம வந்து அந்த கிளாத்தாக இருக்கும் இல்லையா, அந்த இடுக்கெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணி எடுப்போம். இதுவுமே ஓரளவுக்கு வந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜோட கைப்பிடி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தூசி எல்லாமே அடையும். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு நேரம் இங்கே நம்ம ஹாலில் வந்து எப்போவுமே ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தூசி சீக்கிரம் அடையும். அதனாலே அந்த இடுக்கில் நான் கவனிக்காமலே இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னெல்லாம் அடசை வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஐஸ்கிரீம் டப்பாவில் மட்டும் பெருசோ சின்னதோ எது இருந்தாலும் அதில் கருவேப்பிலை மல்லி புதினா அதில் என்ன வைக்கணுமோ. ஃப்ரிட்ஜுக்குன்னு பாக்ஸ் இருந்தாலும் ஐஸ்கிரீம் டப்பாவில் வந்து நம்ம பொருள் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு விட மாட்டோம் இல்லையா. ஃப்ரீசர்லேயும் இருக்கும் சிக்கன் மட்டன் மீன் அதெல்லாமே அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வைக்கிறது, கீழே மீது வைக்கிறது. அது கீழே அந்த ஃப்ரிட்ஜு இதில் வந்துச்சுன்னா கூட யாருக்கும் தெரியாது. ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஏதாவது வச்சோன்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் நினச்சி எல்லாருமே ஏமாந்து போகிறது இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இது பாருங்கள் எவ்வளோ நாளாச்சு நான் இது இன்னும் மாற்றாமலே இருக்கேன். அது கிழிஞ்சு அது கொட்டுற லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் தான் இதுக்கு புதுசாக வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதையுமே நான் இது பண்ணுறேன். இது ஃப்ரிட்ஜோடு சேர்ந்து டோஸ்டருக்கும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா, அதில் ஒன்று ஆர்டர் போட்டுட்டு எப்படி வந்துச்சு என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இதாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இது வந்து எத்தனை பேருக்கு இந்த இலையை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் யூடியூப்ஸில் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ இது பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து மின்னலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாசனையாக இருக்கும் இதில் ரசம் வைக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்களுக்கு வீடியோவாகவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். மின்னலைன்னு சொல்கிறது தான் முக்கால்வாசி கேள்விப்படுறோம். நாங்கள் வந்து இதை முள்ளலை அப்படிமோ. இதில் 2-3 வகை இருக்குது. இது குட்டி குட்டி இலையாக இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நல்ல டார்க் க்ரீனாக ரவுண்டு பெரிய ரவுண்டாக இலை பட்டையாக பெருசாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டான இலையாகவும் இருக்கும். ஆனால் வாசனை மட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு இலையை கிள்ளுனா நம்ம ஓமவல்லி இலையை கிள்ளுனா எப்படி வாசனை வருமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு வாசனை இருக்குது. ஸோ இந்த இலையில் வந்து ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அது கிடச்சதோடு இன்றைக்கி வைக்கலான்ட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு. இது ஆக்சுவலாக ஒரு 12 மணி 11:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயில் இன்றைக்கி. நான் வீடியோ எடுத்தது வந்து சண்டே இல்லையா, சண்டே வந்து நவம்பர் 2 காரைக்காலில் கல்லறை துருஷான்னு எப்போவுமே இது பண்ணுவாங்க. அதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு இங்கே கண்டிப்பாக மழை வராமல் இருக்காது. ஒரு கொஞ்சம் தூரலாவது போடும், மழை இல்லாமல் இருக்காது. ஆனால் அன்னைக்கு இங்கே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு வெயில். எப்படிடா இந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆனால் அது பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாக ஜேஜேன்னு இருக்கும். அன்றைக்கி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மின்னு நினைக்கிறேன். காராக நிறையா இருக்கும், அவ்வளோ சத்தமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்னமோ வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி கூட்டமும் கம்மியாக இருந்தது. ரொம்ப சவுண்டாகவே இருக்கும்னு வைங்களேன். அது நிறைய பேர் வருவாங்க வெளியூர்லேருந்து வந்து எல்லாமே அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு அது பார்த்துட்டு போகிறதுக்கு வருவாங்களா. அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. கலர துர்ஷான்னு இது பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் தெரியாமல்
தெரியாமல் நம்ம எதையும் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு துணி மடிக்கிறது தான் எப்போவுமே சேர்ந்து போகும் இல்லையா, அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மின்னலை இருக்கு இல்லையா, அது காட்டியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து கொஞ்சம் தொட்டுக்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான், பல்லாரி வெங்காயமே எடுக்கலை. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுப்பாங்க இல்லையா, நாங்களுமே அப்படி தான் செய்கிறது. பட் என்னென்னா சும்மாவே எடுத்துடலாம் போல். அந்த ஈரத்தில் கையில் வந்து அந்த வெங்காயத்தோல் ஒட்டிக்கிட்டு இது பண்ணுறத விட சும்மாவே உரிக்கிறதே ஓகேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நேரம் ஆகிடுச்சு, அதனால் நான் மறந்துட்டேன் தண்ணியில் எடுத்து போடாமல். இன்றைக்கி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் வைங்களேன். சமையலுக்கு, தாளிக்கிறதுக்கு, மற்ற இதுக்கு எல்லாத்துக்குமே காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த மின்னலை வந்து எங்கே கிடைச்சாலுமே உங்களுக்கு இதை பற்றின இலை இருக்குது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்பாலாவது பண்ணி சாப்பிடுங்க. நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீர்க்கட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதாகாது இல்லையா. இந்த இலையில சம்பால் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா நீர்க்கட்டி பிரச்சனை கண்டிப்பாக அதாவது, ஏன்னா நான் அனுபவித்ததுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல ஒரு இது பண்ணுது. நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தமான ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குது, சுறுசுறுப்பாகுதுன்னு வைங்களேன். ஸோ அந்த சம்பல் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கம்யூனிட்டியில் ரீசெண்டாக பழைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. குட்டி குட்டி நுனி கரண்டியில் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து தாளிப்பில் சேர்த்துருக்கு. ஒரு 4-5 பெரிய பல்லு பூண்டை வந்து தோல் எடுத்துகிட்டு இடித்து அதில் சேர்த்துருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக, அதாவது நுனி கைப்பிடி அளவுக்கு நாட்டு வெங்காயம் சின்னதாக நறுக்குனது இருக்கு இல்லையா, அதை வந்து தாளிப்பில் சேர்த்துருக்கு. இது பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா குட்டி குட்டியாக, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம். இது அப்படியே பொரிஞ்சிகிட்டு இருக்கட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம்லே அதை தாளிப்பில் போட்டுறக்கூடாது, அதனால் தாளிப்பில் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி தண்ணி இது பண்ணி புளிசாறு எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ரொம்ப மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். இது ரசம் மாதிரி வைக்க போகிறோம் இல்லையா, சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். பேலன்ஸ் அந்த சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தா குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா மிளகாவையுமே இந்த புளி தண்ணியோட மஞ்சத்தூள் மல்லித்தூளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். புளிசாறு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வாட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்காக எடுக்க வேணாம். ஸோ இதை கரைச்சி வச்சுருந்ததை அந்த தாளிப்பில் சேர்த்துக்கிட்டாச்சு. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தாளிப்பில் கொஞ்சம் சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்தேன். ஸோ இந்த இது புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆஞ்சி வச்சுருந்த மின்னலை இருக்கு இல்லையா, முள்ளலைன்னு சொல்கிறதா மின்னலைன்னு சொல்கிறதான்னு தெரில, அந்த இலையை வந்து இது கூட சேர்த்து போட்டுடலாம். புளியில் வேகுமா அப்படின்னா கண்டிப்பாக வெந்துடும், அதுக்கும் பிரச்சனை கிடையாது. காய்கறி தான் புளியோடு சேர்க்கும் போது வேகிறதுக்கு லேட்டாகும், வேகாது. இந்த இலை கொஞ்சம் அப்படியே இதாகிடும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டுடலாம். அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இது வந்து 2வதாக எடுத்த புளி தண்ணி. தண்ணியில் எடுத்துக்கிட்ட அதில் சேர்த்துட்டோம் இல்லையா, 2வதாக எடுத்த புளி தண்ணியில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல், நீங்கள் எடுக்கிற ரசத்துக்கு அளவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் அளவு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் 2வதாக எடுத்த புளி தண்ணியில். இப்போ இலை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து இந்த காம்பு எப்படி இருந்தாலே வந்துடும். மடக்குனிங்கன்னா அப்படியே அழகாக மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இலை வெந்ததுக்கப்புறமா தேங்காவை சேர்த்துக்க வேண்டியதுதான். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே லேசாக செத்த நேரம் சிம்மில் வச்சு அந்த லேசாக பபுள்ஸ் வந்து வரும் இல்லையா, நம்ம ரசத்துக்கு மேலே லேசாக பபுள்ஸாக கொதித்து வந்து ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை இலை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த முள்ளலை ரசம் வேலை முடிஞ்சிடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த இலை கிடச்சா ட்ரை பண்ணுங்கள். அந்த இலை கிடைக்கலண்டா நார்த்தம் இலை, எலுமிச்சை இலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலைகளை நார்த்தம் இலை ஒரு 4-5 சேர்த்தா போதும். அந்த வந்து இந்த இலைக்கு பதிலாக அந்த இலையில் ரசம் வச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் இதே டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே அப்படியே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு மாசு பொடி, கும்பல மாசு இருக்குல்லையே, அதை வந்து வறுத்து இதை வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்னா அந்த மாசு இருக்குல்லையா, அந்த அதையுமே வறுத்துட்டு அது கூட முழு மிளகு, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு 3யுமே நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சது தான் அது. பொடி பண்ணி இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது.
வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனா, பச்சை மிளகா அண்ட் வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை கூட சேர்த்து நம்மளுக்கு தேவையான அதுக்கு நம்ம மாசி பவுடர் எடுத்து இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு நம்ம இது பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு லெமன் ஒரு ஆஃப் கேப்பு போதும், அவ்வளோவுக்கு போதும். லெமன் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இங்கே எடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லெமனுமே சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து திரும்ப வேண்டாலும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர்லேயுமே உப்பு இருக்குது. ஸோ வந்து அதனால் நாங்கள் தேவையானதுக்கு திரும்ப கொஞ்சமாக உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சு, இதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சண்டி இலை இருந்துச்சு இல்லையா, அந்த கீரையை வந்து வதக்கிக்கிட்டு அப்பளம் பொரிச்சிக்கிட்டு சூப்பர் காம்பினேஷனில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச். செம்ம காம்பினேஷன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புளிப்பானதுக்கு இந்த முல்லையில் போடாமல் காரைக்கால், பொறையாறு, நாகூர், நாகப்பட்டினம் சைட்லலாம் செய்யவே மாட்டேன் ஹல்வா. உங்களுக்கு இந்த இலையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லது. ஒரு சாப்பிட்டதுக்கப்புறமே நம்மளுக்கு உடம்புல கொஞ்சம் மாற்றம் தெரியும். நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாதிரி புதுசாக ஒரு ஏதோ எனர்ஜி பூஸ்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இலை கிடைச்சா நீங்களே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை ஷாப்பிங் போனப்போ மெஹந்தி ப்ராடக்ட்லாம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அப்படியே இருந்தது. வாங்கிட்டு வந்து வச்சேனே தவிர அதுக்கப்புறம் அதுக்கு வேலையும் வரலை. ஸோ ஏதாவது எனக்கு மெஹந்தி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே ஷீட் எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து ப்ரீ கட் பண்ணி வைக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கோன் ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ணாமல் இருந்தது, செல்லோ டேப்பு இது எல்லாமே வாங்கினது அப்படியே இருந்துச்சு. எனக்கிட்ட இந்த கோன் ஸ்டாண்டுங்கிறத நான் இப்போ தான் முத வாங்கியிருக்கேன். அது இல்லாமலே இதனால நான் வந்து கோன் வந்து ரெடி பண்ணி ஒரு இது பண்ணி வச்சுருப்பேன்னு வைங்களேன். என்ன இருக்கோ அதில் வந்து எப்படி செட் பண்ணலான்னு வச்சுட்டு இருப்பேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கேன். இதையுமே செட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ கட் பண்ணுற ஷீட்லாமும் இருந்தது, ஆனால் அதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. இதுக்குள்ளே மணி 3:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்டதுக்கு வேறு தூக்கம் வேறு வருது. ஆனால் மதியானத்தில் நான் தூங்க மாட்டேன். சரி, லாஸ்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தெரிஞ்ச லாத்தா வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வந்து ஒரு இது வச்சுருந்தா, அது பார்த்தது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னென்னா நம்ம மதியானத்தில் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சோன்னு வைங்களேன், என்னமோ பொழுது விடிஞ்சு எந்திரிச்சதான் நினச்சி நம்மலாம் எந்திரிப்போம் இல்லையா. எனக்கு அந்த மாதிரி தான் முக்கால்வாசி இருக்கும். என்னால் உடம்பு முடியல அப்படின்னா மட்டும்தான் மதியானத்தில் என்ன அறியாமல் தூங்கினாதான் உண்டு. பகலில் தூங்கி முழிச்சேன்னு வைங்களேன், ஒரு மாதிரி தலையை வலிக்கும். என்னமோ ஒரு நைட் ஆகிடுச்சி காலையிலே ஆகிடுச்சின்னு படபடந்து முழிக்கிறோம் இல்லையா, அதுலேயே நம்மளுக்கு பிபி சுகர்லாம் ஏறிடும் போல். அந்த மாதிரி டென்ஷன் என்னத்துக்குன்ட்டு நான் மதியானத்தில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்குவேன். எனக்கா உடம்பு முடியலன்னு மட்டும்தான் நான் தூங்கியிருக்கேன். ரொம்ப தூங்கினா அது வேறு வெயிட்டு வேறு இதாகுமோ அப்படிங்கிற பயத்துல எல்லாம் நான் தூங்குறதே கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்து தூங்காமல் உட்காந்து இந்த வேலையெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபோனுக்குன்னு ஒண்டிகிட்டு இல்லாமல் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை ஷீட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டிசைன் எல்லாமே நான் இப்போ தான் எடுத்து ஒன்று பார்க்குறேன். குட்டி குட்டி ஹார்ட்டு, குட்டி குட்டி ஃப்ளவர், அந்த மாதிரி மேங்கோ டிசைன் இதெல்லாம் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே எடுத்து ப்ரீ கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு வந்து கிஃப்ட் ரேப் பண்ணுற வேலை ஒன்று இருந்துச்சு. அதை இப்போவே பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நேரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கையோட கிஃப்ட் ரேப் பண்ணுற வேலையுமே இது பண்ணிட்டேன். கிஃப்ட் ரேப்லாம் நான் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த வேலையை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பேப்பர் வந்து கிஃப்ட் ஷீட் வந்து நிஹால்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் வந்து சொல்லும் போதே லைட் பர்பிள் கலரில் வாங்கிட்டு வா கிடச்சான்னு, அவர் வந்து டார்க் கலரில் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் சொன்னால் ராயல் ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் இருந்துச்சுமா அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் ராயல் ப்ளூ கலர் வந்து என்னோட ஃபேவரட் கலர். பர்பிள் பிடிக்கும், பட் வந்து ப்ளூ என்னோட ஃபேவரட் கலர். ஸோ அந்த திரும்ப அவனை அனுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு இதுவே நல்லா இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு அதுதாங்கள எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நீ இதை தான் கேட்டேன், அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன்டா. சரி பரவாயில்ல, இதுவே சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசிபியும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷால்லா அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.